வணக்கம் நேயர்களே, அபிராமி எலக்ட்ரிக் மில்க் அண்ட் வாட்டர் பாய்லரை வாங்கியதற்கு நன்றி. இப்பொழுது இதை நாம் அன்பாக்ஸ் செய்யலாம். அபிராமி என்டர்பிரைசஸ் குறைந்த விலையில் தரமான பொருட்களை தருவதில் முன்னோடி ஆவார்கள். வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட சிறந்த மிஷின் இது. நீடித்து உழைக்கக்கூடிய இரு டியூரபிள் குழாய்கள் 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. இப்பொழுது மூடியை திறக்கலாம். சுத்தம் செய்ய ஒரு பிரஷ் உள்ளது. குழாய்கள், ஒரு தண்ணீர் ஃபனல் மற்றும் ஒரு கிரீம் ஃபில்டர் உள்ளது. பால் பாய்லரிலிருந்து மூடியை திறக்கவும். பால் பாத்திரத்திலிருந்து கிரீம் ஃபில்டரை எடுக்கவும். பாய்லரிலிருந்து பால் பாத்திரத்தை ஆன்டி கிளாக்வைஸ் முறையில் 3 முறை திருப்புவதன் மூலம் வெளியே எடுக்கலாம். மிக கவனமாக பால் பாத்திரத்தை, கிரீம் ஃபில்டரை, 2 குழாய்கள் மற்றும் மூடியை சாதாரண தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யவும். காய்ந்த பிறகு பால் பாத்திரத்தை பாய்லரில் வைக்கவும். இப்பொழுது கிளாக்வைஸ் முறையில் 3 முறை மெதுவாக திருப்பவும். சரியான முறையில் பாத்திரம் இருக்கிறதா என்று கவனியுங்கள். சரியாக பொருத்தாவிட்டால் தண்ணீர் பாத்திரத்திற்குள் நுழைய வாய்ப்புள்ளது. இப்பொழுது கிரீம் ஃபில்டரை பால் பாத்திரத்திற்குள் வைக்கவும். பாய்லரின் வலது புறத்தில் தண்ணீர் குழாய், இடது புறத்தில் பால் குழாய் இருக்கிறது. இரு குழாய்களும் இறுக்கமாக பொருத்தப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்கவும். பாய்லரில் தண்ணீர் ஃபனலை பொருத்தவும். சுத்திகரிக்கப்பட்ட நீர் அல்லது RO தண்ணீரை உயர்நிலைக்கு வரும் வரை பாய்லரில் ஊற்றவும். ஃபனலை வெளியே எடுக்கவும். இப்பொழுது பாலை நேரடியாக பால் பாத்திரத்திற்குள் உயர்ந்த நிலை வரும் வரை ஊற்றி பிறகு மூடியை மூடவும். உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு மேலே உள்ள மூடியை மூடவும். பாய்லரை ஆன் செய்து 110 டிகிரிக்கு டெம்பரேச்சரை செட் செய்யவும். மேலே உள்ள மூடியிலிருந்து ஆவி வரும்பொழுது 90 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பத்தை குறைக்கவும். பாதுகாப்பு எச்சரிக்கை: பாய்லர் சூடாக இருக்கும் பொழுது நகர்த்த வேண்டாம். குழந்தைகளிடமிருந்து இதை தள்ளி வையுங்கள். தண்ணீர் இல்லாமல் எலக்ட்ரிக் பாய்லரை பயன்படுத்த வேண்டாம். தண்ணீர் உயர்ந்த நிலையில் இருக்கிறதா என்று ஒவ்வொரு மணி நேரமும் இதில் சோதனை செய்யுங்கள். தேவைப்பட்டால் தண்ணீரை ஊற்றுங்கள். பால் இருக்கும் பொழுது பால் பாத்திரத்தை எடுக்க வேண்டாம். பாலுக்காக கொடுக்கப்பட்ட குழாயில் பாலை வெளியேற்றவும். பாய்லரிலிருந்து குழாவை எடுக்கவும். குழாய் பொருத்தும் இடத்தை பிரஷை கொண்டு சுத்தம் செய்யவும்.